படிச்சிருக்கோம். அதுதான் நான் மறந்து போனேன், திருப்பி படி. திருச்சிற்றம்பலம். மண்ணுலகத்தினில் பிறவி மாசற எண்ணிய பொருளாம் எழுதின் முற்றுற கண்ணுதலுடையதோர் களிட்டு மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்துல 2வது. திருச்சிற்றம்பலம். எட்டீலவம் ஈகை சூரைகாரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சேர்ந்த குடர்கவ பட்ட பிணங்கள் பரந்த காட்டினிற் பறைபோல் விழிகட்பேய் கொட்ட முழவங்கூலி பாட குலகன் ஆடுமே. எட்டி இலவம் ஈகை சூரை காரை கள்ளி முதலிய மரங்களும் செடிகளும் சூழ்ந்ததும் கழுகுகளால் குடர் கவப்பட்டு பிணங்கள் நிறைந்ததுமான சுடுகாட்டில் பரந்து வட்ட வடிவம் கொண்ட ஒளிகளை உடைய பேய் முழவங்கொட்ட கூலி பாட அழகன் ஆடுவான். 2 திருவிட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி ஆகிய நூல்கள். மூத்த திருவங்கள் அதை படிக்கிறதும் மூத்த திருப்பதியங்கள் 2 சிவபெருமானுடைய தன்மைகள் முதலியன பேசப்படுகின்றன. பதிகங்கள் இறுதியில் அம்மையார் தம்மை காரைக்கால் பேய் என்று கூறிக்கொள்வதுடன் முதற் பதியத்தை கற்று வல்லவர்கள் ஆனவர்கள் சிவபதி செய்வர் என்றும் 2வது பதியத்தை பாட பாவநாசமாகும் என்றும் கூறுகின்றார். அப்ப எங்களுக்கு சிவபெருமா தன்மைகள் கிடைச்சிருக்கு கொஞ்சம் புண்ணியம். முதலாவது படிச்சது ராணியக்கா படியுங்க. நினைந்தான் உருகி நிலந்தான் நனைப்ப நெடும் பற்குழிகட்போய் குழிகட்பேய் துணங்கை அறிந்து சூழும் நோக்கிச் சுடலை நவில் தங்கும் கணங்கள் கூடி பிணங்கள் மாத்தி கழித்த மனத்தவாய் அணங்கு காட்டில் அனல்கை ஏந்தி அழகன் ஆடுமே. தசையின் இழுது தீயினால் உருகி நிலத்தை நனைக்கவும் நீண்ட பல்லையும் குளிர்ந்த கண்ணையும் உடைய பேய் துணங்கை கூத்து சுற்றிலும் ஆடவும் சுடலையை நோக்கி அவிழ்த்து கணங்கள் கூடி பிணங்களை தின்று வெறியாடுதலை செய்யும் காட்டில் அனலை கையிலேந்தி அழகன் ஆடுவான். அடுத்ததார் கமலா. தனவா பழமையா வார மாதிரி தானே தனா படியுங்க. நளினாக்கா படிக்க இல்லையா? புட்கள் போத்த புலால் வெண்டலையை புறமே நரிகவ அட்டல்கன்றழைப்பாந்தை வீச அருகே சிறுகூகை உட்க விழிக்க ஊமன் விருட்ட ஓரி கதித்தெங்கும் பிட்க நட்டம் பேணும் இறைவன் பெயரும் பெருங்காடே. பறவைகள் கொத்தி தின்னுதலால் பொத்தல் செய்த புலனால் வெண்தலையை வெளிப்படுத்தி நரிபட்ட அட்கு என்ற அழைக்க ஆந்தை வீசவும் அருகில் சிறிய கோட்டான் அஞ்சுமாறு விழிக்க ஊமன் என்னும் பறவை விரட்டவும் நரியானது பெருங்குரராட்கூவ அந்த ஒலி விண்ணையே பிளக்குமாறு நடனமாடும் இறைவன் பெயரும் இடம் சுடுகாடே. செத்த பிணத்தை தெளியாது ஒரு பேய் சென்று விரல் சுட்டி கத்தியுருமி கனல் விட்டு எறிந்து கடப்ப பாய்ந்து போய் பத்தல் வயிற்றை பதைக்க மோதி பலவே இருந்தோட பித்தவேடங்கொண்டு நட்டம் பெருமான் நாடுமே. செத்த பிணமென்று தெரியாமல் பிணத்தை போய் சென்று விரலால் சுட்டி காட்டி கத்தியும் உருமியும் நெருப்பில் போட்டு விட்டு சென்று ஒட்டி உலர்ந்து உள்வற்றிய வயிற்றை வருந்துமாறு அடித்து பலவைகள் அஞ்சியோட பித்த வேடம் கொண்டு பெருமான் நடனம் ஆடுவான். இதை ரசிச்சு படியும் கொண்டல அந்த ஃபன். இது சும்மா இது இல்லை,
பயமா நாங்க கிடக்குன்னு இதை சொல்றதை ரசிக்கிறோம். நடக்க வேண்டிய பயமா கிடக்குன்னு இதை ரசிக்கிறோம். ரசிங்க ரசிங்க அப்படி முள்ளிதீந்து பயப்பட முளரி கருகி முள்ளிதீந்து முளரி கருகி மூளை சொரிந்துக்க மூளை சொரிந்துக்கு கள்ளி வற்றி வெள்ளில் பிறங்கு கடுவங்காட்டுள்ளே புள்ளி உளைமான் தோல் ஒன்று உடுத்து புலித்தோல் வியற்கிட்டு பள்ளி இடமும் அதிவேயாக பரமன் ஆடுமே. தெளிவு. முள்மரம் தீந்து முளரி என்னும் முள் செடியும் கருகி மூளை சுரிந்து எழுந்து கள்ளியும் வெற்றி விளாமரம் விளங்குகின்ற மிக கொடிய காட்டில் புள்ளிகளை உடைய ஆண்மான் தோலை முதுகில் போட்டுக்கொண்டு கோயிலாகிய இடமும் அதிவேயாக இறைவன் ஆடுவான். நன்றி. வாழை கிளற வளைவாள் ஏற்று வண்ணச் சிறுகுகை முளைத்தலையும் பிணம் விழுங்கி முரலும் முதுகாட்டில் தாளிப்பனையின் இலைபோல் மயிர்கட்டழல்வாய் அழல் கட்வேய் கூலிக்கணங்கள் குழலோடு இயம்ப குலகன் ஆடுமே. வாழை போல் விளங்கும் வளைந்த ஒளிவிடும் பல்லும் நிறமும் உடைய சிறிய கோட்டான் மூளையோடு கூடிய தலையையும் கோட்டான் முளையோடு கூடிய மூளைதான விளை இருக்கு தலைக்குள்ள அவன் விளை அழுதிட்டான். மூளைதான் சரி. மூளையோடு கூடிய தலைக்குள்ள மூளைதானே இருக்கு. மூளையோடு கூடிய தலையும் பிணமும் விழுங்கி ஒலிக்கும் சுடுகாட்டில் தாளிப்பனையில் இலை போன்ற மயிரும் தீப்போல எரியும் வாயையும் கண்களையும் உடைய பெயையும் கூலிகளின் கூட்டமும் குழலோசியோடு வாசிக்க இறைவன் ஆடுவான். நொந்திக் கிடந்த சுடலை தடவி நுகரும் புழுக்கின்றி சிந்தித்திருத்தங்கு உறங்கும் சிறுபேய் சிரமப்படுகாட்டின் முந்தி அமரர் முழவின் ஓசை முறைமை வலுவாமே அந்தி நிறுத்தம் அனல்கையேந்தி அழக நாடுமே. கிளறி கிடந்த சுடுகாட்டை தடவி அருந்தும் உணவு ஏதுமின்றி நினைத்த வண்ணமாய் அங்கு உறங்கும் சிறுபேய் சிரமப்படுகின்ற சுடுகாட்டில் முன்பு தேவர்கள் மத்தளம் வாசிக்க முறைமை தவறாமல் யுக முடிவாகிய அந்தி பொழுதில் ஆடும் நடனத்தை கையில் தீயை ஏந்தி இறைவன் ஆடுவான். வேகள் ஓங்கி வெண்முத்துதிர வெடிகள் சுடலையுள் ஓயும் முறிவில் உளறு கூந்தல் அலறு பகுத்வாய பேய்கள் கூடி பிணங்கள் மாந்தி அணங்கும் பெருங்காட்டின் மாயன் நாட மலையான் மகளும் மருண்டு நோக்குமே. மூங்கில்கள் உயர்ந்து உதிர்ந்த வெண்முத்துக்கள் நாலா பக்கத்திலும் சிதறி கிடக்கும் சுடலையுள் ஓய்ந்த நிலையில் வெளியிற் கிடக்கும் கூந்தலையுடையதும் அலறுகின்ற பிளந்த வாயுடையதுமான பேய்கள் ஒன்று கூடி பிணங்களை தின்று அணங்கு ஆடுகின்ற சுடுகாட்டு சிவபெருமான் ஆட பார்வதி தேவியார் மரண்டு கடுவனுகளும் களை சூழ் பொதும் கழுகும் பேயுமாயிடுவன் தலையும் ஏமப்புகையும் எழுந்த பெருங்காட்டில் கொடுவன் மழுவும் பிறையும் ததும்ப கொள்ளன்றிசைவாட படுவன் துடியும் பறையும் கரங்க பரமனாடுமே. கடுவன் ஆண்குரங்கு உகழும் சுற்றித் திரியும் மூங்கில்கள் நிறைந்த இளமரச் சோலையில் கழுகும் போயிடுகின்ற வெண்தலையும் ஏமப்புகையும் எழுந்த சுடுகாட்டில் கொடுமையைச் செய்யும் வெள்ளிய மழுப்பிறை சந்திரனும் ததும்ப கொள்ளன்று இசைபாடவும் உடுக்கையும் பறையும் ஒளி செய்யவும் மேலோனாகிய இறைவன் ஆடுவான். 1 minute கமலா, இது எனக்கு படிச்சது போலதான் கிடக்கு. கடுவன் உலகளும் களைத்தலை
அண்டை கொண்டுதானே ஏண்டி படிச்ச நாங்கள். இல்ல இது படிச்ச மாதிரி தான் எனக்கு இருக்கு எல்லாம். கடுவன் ஆண் குரங்கு சுற்றி திரிந்து மூங்கல்கள் நிறைந்த இளமலை சோலையில் அது படிச்ச நாங்கள் தான் எந்த மனதுல படுது இன்னும் படி. முடியுது படிப்போம். குண்டை வயிற்றுக்குரிய சிறிய நடிய புறங்கற்பே இண்டை படர்ந்த இருள் சூழ்மயானத்து எரிவாய் ஏற்றுப்பேய் கொண்டு குளவி தடவி விரட்டி கொள்ளன்று இசை பாட மிண்டி மிளிர்ந்த சடைகள் தாள விமலன் நாடுமே. தெளிவுரை. குழி விழுந்த வயிறு புரிய சிறிய நெடியதாய் விளங்கும் பேய் 2 என்று காட்டு செடி பரந்த இருள் சூழ்ந்த மயானத்தில் எரிகின்ற வாயையும் பற்களையும் உடைய பேயை அச்சுறுத்தி குழந்தையை தடவி ஏற்றுக்கொள் என்று இசைபாட நெருங்கி விளங்கிய சடைகள் தொங்குமாறு இறைவன் ஆடுவான். சூடும் அதிகம் சடைமேல் உடையார் சுழல் படிங்கோ பிள்ளை நீங்க தான் படிங்கோ. சூடும் அதிகம் சடைமேல் உடையார் சூழல்வார் திருநட்டம் ஆடும் மரவம் மறையில் ஆத்த அடிகள் அருளாலே காடு மலிந்த கனல்வாய் எயிற்றுக்காரை காற்போய் காரைக்கார் பேய்தன் பாடல் 10 பாடி ஆடப்பாவம் நாசமே. புறச்சந்திரனை சடை மீது உடையவர், இடையில் பாம்பை கட்சியாக கட்டியவர், திருஆலங்காட்டில் இருந்துள்ள இறைவன் அருளால் தீ போன்ற வாயையும் பற்களையும் உடைய காரைக்கால் அம்மையார் பாடிய 10 பாடல்களையும் பாடி ஆட பாவங்கள் இல்லாது போகும் என்பதாகும். இது படிச்சம்பலம். திரு இரட்டை மணிமாலை காரைக்கால் அம்மையார் அருளி செய்தது. வடிவா வாசிங்கோயில போட்டு கிடக்கு விளக்கம். திரு இரட்டை மணிமாலை என்பது கட்டளை கலித்துறை என்னும் வெண்பா கலித்துறை முன்னும் பார்த்து வாசிங்க கருத்து பிழைக்கும் பிறகு முன்னும் வெண்பா பின்னுமாக அந்தாதி தொடையால் பாடப்பெறுவதாகும். இரட்டை மணிமாலை என்னும் நூலை முதலாக பாடியவர் காரைக்கால் அம்மையாரே என்று பலரும் எண்ணுகின்றனர். இவ்விரட்டை மணிமாலைக்கு முற்பட்டதாக வேறொரு இரட்டை மணிமாலையும் கிடைத்துள்ளது. உலக வாழ்வில் துன்பம் உண்டாகும் பொழுது உள்ளம் தளராது இறைவனை போற்றுதல் வேண்டும். இறைவன் ஆணையின்றி இவ்வுலகில் எதுவும் நிகழாது என்பது உணர்ந்து மறவாது போற்றும் அடியார்கள் இறைவன் மீண்டும் பிறவாது காத்தருளுகின்றான். எண்டோள் முக்கண் எம்மானாகிய இறைவனுடைய திருவடிகளை வணங்க போற்றுவர். கடல் அணைய துன்பங்கள் அனைத்தும் கடந்து ஈரில்லாத திருவடிப்பேற்றை எய்தி மகிழ்வர். மறைகட்கு எல்லாம் தலையாய திரு ஐந்தெழுத்தினை உருவேற்றி போற்றுவோர் இறைவன் களல் அடைவர். மெய்யடியார்களை போற்றுவோரை கண்டு வினைகள் எல்லாம் நில்லாது ஒளிந்து போகின்றன. தீவினை வந்து அடையாதவாறு திரு ஐந்தெழுத்தை ஓதினால் உயிர் பெறலாம். இத்தகைய நுண்பொருள்கள் எல்லாம் இம்மாலையில் காணலாம். திருச்சிற்றம்பலம். கட்டளை கலித்துறை கிளர்ந்துண்டு வெந்துயர் வந்தடும் போது அஞ்சி நெஞ்சம் என்பாய் தளர்ந்து இங்கு இருத்தல் தவிர்கண்டாய் தளராது வந்து வளர்ந்து உகந்து வளர்ந்து உண்டு கங்கையும் வானத்து இடைவளர் கோட்டு வெள்ளை இளந்திங்களும் இருக்குஞ் சென்னி ஈசனுக்கே. முன்வினை தூண்ட அது காரணமாக வெம்பி காயத்துள் வந்து சேரும் பிறவித் துன்பம் அடர்ந்து வரும் சமயத்தில் நெஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற மனமே அதற்கு நீ அஞ்சி தளர்ந்தெழுத்தலை தவிர்ப்பாயாக. கங்கையையும் பிறையையும்
எருக்கம் பூவையும் சென்னியில் அணிந்திருக்கும் ஈசனுக்கு தளராமல் வணக்கம் செய். இது ஓகே, இது ஓகே இருக்கு. ஓகே, வெண்பா. ம். ஈசன் வெண்பா. ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைந்து கூசுமனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்தென்றும் பிறவாமை காக்கும் பிரான் சிவத்தை தவிர வேறு தெய்வமில்லை என்று நினைந்து சிவனை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நினைந்து கடவுளின் பெருமையையும் தன்னுடைய சிறுமையையும் எண்ணி நாணத்தை அடைந்து மனதிலிருத்தி அவனது புகழை பேசி மறவாமல் வாழ்வாரை மறுபடியும் பிறவி எடுக்காதவாறு செய்பவன் அவனே ஆவான். இது கட்டளை கழித்துறை. பிரானன்று தன்னை தன்னை பண்ணாள் பிரானன்று தன்னை பண்ணாள் பெண்ணாள் என்றுதான் சொன்னான். பெண்ணாள் பரவி தொழுவாரிடர் கண்டு இரான் என்ன நிற்கின்ற ஈசன் கண்டீர் இனவண்டு எண்டி பொறானென்ற கொன்றை பொதும்பெற் கிடந்து பொம்மென் துறைவாய் அரானின்று இறைக்கும் சடை செம்பொன் நீள்முடியந்தனனே. தலைவன் என்று தன்னை பல நாளும் துதித்து தொழுகின்றவரது துன்பங்களை பார்த்து கொண்டிராதவன் அவன் யாரெனில் கூட்டமான வண்டுகள் நெருங்கியுள்ள கொன்றை மாலையாகிய பொந்தில் உள்ள பாம்போலி செய்கின்ற சடையாய நீண்ட செம்பன் முடியினுடைய அந்தணனே ஆவான். அந்தணனை தஞ்சமென்று ஆட்பட்டாராளாமே வந்தணைந்து காத்தளிக்கும் வல்லாளன் கொந்தணைந்த பொன் கண்டால் பூணாதே கோள் அரவம் பூண்டானே என் கண்டாய் நெஞ்சே இனி. தெளிவுரை. அழகிய தன்னருளையுடைய சிவபிரானை அடைக்கலம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் பிறவிக் கடலில் ஆழ்ந்து விழாதவாறு வந்து அருள் செய்யும் பேராற்றலை உடையவன். கொத்தாக பொருந்திய பொன்னாபரணங்களை அணியாமல் தீமையைச் செய்யும் பாம்பை பூண்டிருப்பவனே நெஞ்சே நீ நினை என்பதாம். இனிவார் சடையினில் கங்கையின் வாளை அங்கத்தீர்த்த கனிவாய் மலைமங்கை நானில் என் செய்தி கையிற்சிலையால் முனிவர் திரிபுரம் மூன்றும் வெந்து அன்று செந்தியில் மூழ்க தனிவார் கனை ஒன்றிலால் மிக கோத்த என் சங்கரனே நீண்ட சடையில் உள்ள கங்கையை கண்டு இடப்பாகத்தில் உள்ள மாதவியார் நாணினால் நீ என்ன செய்வாய்? சினம் பொருந்திய திருப்புறங்கள் மூன்றையும் வெந்தழியுமாறு ஒப்பற்ற கணையை கோர்த்த சங்கரனே இப்போது என்ன செய்வாய் என்று ஏளனமாக கேட்பது போல் உள்ளது. மேருமலகை வில்லாகவும் திருமாலை அம்பாகவும் கொண்டார் என்று புராணம் கூறும். சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடை மேல் பொங்கரவும் வைத்துகந்த புண்ணியனை அங்கொரு நாள் ஆவா என்று ஆளாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே உரை. சங்கரனை தொங்குகின்ற சடைய உடையவனை அந்த சடையில் சினம் பொங்கி எழுகின்ற பாம்பை உடைய புண்ணியனை இறக்கும் அந்த துன்பத்தில் அமிழ்ந்தாமல் காப்பாற்றுகின்றவனை இடைவிடாமல் நெஞ்சே நீ துதிப்பாயாக. உரைக்கப்படுவதும் ஒன்றுண்டு கேட்கிச் செவ்வான் தொடை மேல் இறைக்கின்ற பாம்பினை என்றும் தொடேல் இழிந்து ஓட்டந்து எங்கும்
திரைகின்ற கங்கையும் தேன் நின்ற கொன்றையும் செஞ்சடை மேல் விரைகின்ற வெண்ணையும் சென்னித்தலை வைத்த வேதியனே. சொல்லப்படுவதும் ஒன்றுண்டு, அது யாதெனில் செவ்வானத்தை கட்டையாக தொகுத்தது போன்ற தொகுதியின் மேல் ஒலிக்கின்ற பாம்பை எப்பொழுதும் தொடாதே, ஏனெனில் அது இறங்கி ஓடிவிடும். அலை வீசுதலை செய்கின்ற கங்கையும் தேன் பொருந்திய கொன்றையும் செஞ்சடை மேல் மனம் வீசுகின்ற வன்னியும் தலையில் வைத்துள்ள வேதியனே. வன்னியும் இது அது ஒரு மரம் தான், பூமரம். அந்த நல்லூர்ல இருக்குதான்னு சொல்றேன். தலையில வைக்கிறதுல வன்னி மரம் நல்லூர்ல இருக்குதான்னு சொன்ன வேண்டி நல்லூர்ல போய் கேட்க அங்க ஒருத்தருக்கும் தெரியாது. அங்க இருக்கு பிள்ளை, அதுக்கு பக்கத்துல அந்த வில்வ மரத்துக்கு பக்கத்துல வன்னி மரம் முந்தி இருந்த எனக்கு ஒருத்தரும் காட்டல. சுத்தி கும்பிடுற வேதோ அந்த இந்த பழம் இருக்கு இல்ல, என்ன பழம், அந்த ஒரு நீட்டு காய் வரும், விளாம்பழம் மாதிரி ஒரு மரம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல நின்றது வன்னி மரம் வைரவருக்கு முன்னால. அது வெல்வ மரம் தான், இந்த விளாம்பரம் மாதிரி. இது இதோ வெண்ணி மரம் இதோ வெண்ணி மரம் அதுகள் தெரியாதுன்னு சொல்லுது. புளியமில போல சின்ன சின்ன இல்ல அங்க அப்படி இருக்கிறதா தெரியல. வன்னி மரத்துலானே ஒளிஞ்சிருந்தவன் இந்த கயாமுகசுடன். சரி. வேதியனை வேத பொருளானை வேதத்துக்கு ஆதியனை ஆதிரை நன்னாளனை அதுல நின்றுடணும். வெண்பான் தான் அப்படித்தான். பிறகு சோதிப்பான் வல்லேன மாய்ப்புக்கு மாலவனும் மாட்டாது கில்லேன என்றான் கீழ் மறையை அருளியவனை, மறையின் உட்பொருளாக உள்ளவனை, வேதத்துக்கு ஆதியாக இருப்பவனை, திருவாதிரை நன்னாளுக்குரியவனை, அடியை ஆராய்ந்து கண்டறியும் பொருட்டு வலிமை தங்கிய பன்றியாய் புகுந்து திருமாலும் அடியை காண மாட்டு அது அறிய மாட்டேன் போற்றி என்றான். வேதம் ராணியக்கா சின்ன பிள்ளைகள் மாதிரி கேட்காதுங்க. மறையண்டா வேதம். பாருங்கோ, இங்க பாருங்கோ, வேதியனை வேத பொருளானை வேதத்துக்கு ஆதியனை மறையை அருளியனவை மறையின் உட்பொருளாக உள்ளவனை வேத பொருளானை வேதத்துக்கு ஆதியாக இருப்பவனை வேதத்துக்கு ஆதியனை. அந்த அப்படி பாருங்க, அப்பதான் விளங்கும். நாளைக்கு நாங்களே சொல்லுவோம் பார்க்காம. மறையோர் சொல்றதே மறையோன்னு சொல்றே பிராமணர் வேதங்களை அறிஞ்சவையோ மறையோர் சொல்றேன். கீழாயின துன்ப வெள்ள கடல் தள்ளி உள்ளூரப் போய் வீழாதிருந்தின்பம் வேண்டும் என்பீர் விரவாற்புறங்கள் பாழாயிடக் கண்டன் எண்தோழன் பைம்பொற்களே தாழாது இறைஞ்சி பணிந்து பன்னாடும் தலை நின்மினே. தெளிவுரை: கீழான துன்ப வெள்ளக்கடலை அணுகாமல் அப்புறப்படுத்தி உள்ளூர போய் விழாதிருந்த இன்பம் வேண்டும் என்று சொல்வீர்கள். பகைவர்களது முப்புறங்கள் பாழாகுமாறு செய்த நீலகண்டன் 8 தோள்களை உடையவன். அவனது பைம்பொற்களலை பொழுதுபோக்காமல் போற்றி பணிந்து எக்காலமும் சலியாது உறுதியுடன் நில்லுங்கள். உங்கள் கோரிக்கை கைகூடும் என்பதாகும். அப்படியே படிக்க வேண்டியான கைகூடுமண்டா. ஏன் இதுக்கு திருவிரட்ட மணிமாலை என்று பேர் ராணியக்கா? 2 மணிகள். என்ன 2 மணி? கட்டளை கலித்துறையும் தலையாய அந்தினையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்வுதோர் காண்பர் தலையாய அண்டத்தான் ஆதிரையான் ஆளாலம் உண்டிருந்த கண்டத்தான் செம்பொற்கடல் தலைமை பெற்ற திகழ்ந்தெழுத்தை இடைவிடாது கூறி எண்ணுதல் செய்து வணங்கி தலைமை பெற்ற பொருள்களை உணர்ந்தவர்கள் காண்பார்கள். தலைமை பெற்று உலகங்களை உடையவன் திருவாதிரைக்கு உரியவன் நஞ்சை உண்ட இருண்ட கண்டத்தை உடையவனாவது செம்பொற்கடலை காண்பார்கள் என முடிக்க. தம்பியின் பேர பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பேர் ஆதிரையான்
சரி ராணிய கவிதை அளக்கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிலற்கண்ட பேள் தத்து நில்லா வினை நிகர் ஏதுமின்றி தளற்கொண்ட சோதிச் செம்மேனி எம்மானைக் கம்மாமலர் தொழக்கண்டு நிற்கிற்கு மோதுண்ணி நம் அடுந்தொல்வினையே. வீரக்களலணிந்த திருவடியைக் கண்ட அடியவரை போற்றியவர் சாயலைப் பார்த்தபோது சமானமில்லாத தலை போன்ற ஒளியையுடைய செம்மேனி எம்மானை மலர் இல்லாத தழலை போன்று எங்கது பார்த்தபோது இல்லாத தழலை போன்று சமானம் இல்லாத தழலை போன்ற ஒளியுடைய செம்மேனி எம்மானை மலர் கொண்டு அர்ச்சித்து தொழுதலை பார்த்தும் பொருந்தி நம்மை வருந்தும் பழமையான தீவினைகள் நிற்க மாட்டா என்பதாம். அருணாக்கா படியுங்கோ. அருணாக்கா படிக்கிறீங்களா கேக்குறீங்களா? சரி அப்ப தனா படியுங்க. தொல்லை வினை வந்து சூளாமுன் தாளாமே கொல்லை வணங்கி உமையென்னும் மெல்லியல்லோர் கூற்றானை கூற்றுருவங்காய்ந்தானை வாய்ந்திலங்கு நீட்டானை நெஞ்சமே நினை. துன்பத்தை உண்டாக்கும் தீவினை வந்து சூழாமுன் காலம் தாழ்த்தாது விரைவாக வணங்கி உமாதேவி என்று கூறப்பெறும் மெல்லியலாளாய் ஒரு பாகத்தில் உடையவனும் நமனை தண்டித்தவனும் பொருந்தி விளங்குகின்ற திருநீற்றை அணிந்தவருமாகிய சிவபெருமானே நெஞ்சே நினைப்பாயாக. நினையாது ஒளிதி கண்டாய் நெஞ்சமே இங்கோர் தஞ்சமென்று மனையாளையும் மக்கள் தம்மையும் தேறியோர் ஆறு புக்கு நனையா சடைமுடி நம்பன் நம் தாதை நொந்தாத சென்னி அனையான் அமரர் பிரானண்டவானன் அடித்தளமே நெஞ்சமே இங்கு ஒரு பற்றுக்கோடு என்று மனைவியையும் மக்களையும் நினையாமல் ஒளிவாயாக. மனம் தேறி ஒப்பற்ற கங்கை ஆறானது புகுந்தும் ஈரமாகாத சடமுடியுடையவனும் நம் தந்தையும் ஒளி குறைவுபடுதல் இல்லாத செம்மையான தீயை போன்றவனும் தேவர்களுக்கு தலைவனும் எல்லா உலகங்களிலும் நிறைந்து இருப்பவனுமாகிய இறைவனது பாதங்களை பற்றுக்கோடாக கொள்வாயாக என்பதாம். அனு வெண்பா ராகமா படிக்கிறேன் என்ன அடித்தல அந்த ஒரு மாதிரி இல்ல வெண்பா படிக்கிறது தெரியுமா? அப்படித்தானே அது தொல்லைரும்புறவிலே வெண்பா அப்ப அது ராகமா படிக்க கூட அது அந்த ஒருக்கா படிச்சு ட்ரை பண்ண ஒரு காணீர். அடித்தளத்தின் நன்றரக்கன் அஞ்ஞான்கு தோளும் முடித்தலமும் நீ முறித்தவாறென் முடித்தலத்தின் ஆறாடி ஆறா அனலாடி அனலின் நீராடி நெய்யாடி நீ அந்த இடத்துலதான் இந்த ராகமும் இல்ல அனு என்ன நாங்கள் அந்த வேற மற்ற படிக்கிறபடியே எங்களுக்கு அது வருகுது வாய்க்குள்ள. ஆனா இது ராகமண்டு இல்லையே சொல்ல இரும் பிறவி சூழும் கல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானறியளிக்கும் வாதவூரங்கோன் திருவாசகம் என்னும் தேன். அத போல இது இருக்கா படியும். அடித்தளத்தின் அண்டரக்கன் அஞ்ஞான்கு தோளும் முடித்தலமும் நீ முத்தவாறன் அதுல கட்டாய நிக்கணும். அதுல நின்றுட்டு பிறகு இதுல நிக்கணும். முடித்தலத்தின் ஆறாடி ஆறா அனலாடி அவ்வனலின் நீராடி நெய்யாடி நீ. தெளிவுரை.
நீ உன் திருவடிகளால் முன்பு ராவணனது 20 தோள்களும் திருமுடிகளும் முதிர்ந்தொழியுமாறு செய்த வகை எங்கனம். உன் தலையிற் கங்கையாறு படியுமாறு செய்பவன், அனலை ஏந்துபவன், நீராடுதலை செய்பவன், நெய்யாடுதலை செய்பவனாகிய உனக்கு இது எங்கனம் சாத்தியமாயிற்று என்பதாம். நீதி நீதி நின்று தானவர் மாமதில் மூன்றும் நிறந்துடனே நீ நின்று சேவச் சிலை தொட்ட வாரென் இறங்குவாய் வல்லவாய் பேய் நின்று பாடப் பெருங்காடு அரங்கா இது வந்தண்டி முதலாவது நீ நின்று தானவர் மாமதில், முதலாவது நீ நின்று, பிறகு தீ நின்று வேவச் சிலை தொட்ட. வழியா படிக்கிறவ இதை விட்டுட்டா. நீ நின்று தானவர் மாமதில் மூன்றும் நிறத்துடனே தீ நின்று வேலைச் சிலை தொட்ட வாரன் இறங்கு வல்வாய் இறங்குல நிற்கணும், பிறகு வல்வாய் பேய் நின்று வரும். அது அந்த இறங்குல நின்றால் அந்த பொருள் விளங்கு வண்டி. எனக்கு பொருள் விளங்கிச்சு புள்ள. நீதி நின்று தானவர் மதிலை மூன்றையும் எரித்தவர், தீ நின்று சிவ கருத்து விளங்குது. இறங்கு வல்வாய் பேய் நின்று வாடப் பெருங்காடு அரங்காப்பேற்று நட்டம் பேய் நின்று பூதம் தொழச் செய்யும் மொய்களற் புண்ணியனே. நான் எழுதி வச்சிருக்கிறேன், சும்மா படிக்க வேணும், ஒரே தரத்தில் படிக்க வேணும். முந்தியாரோ சொன்னது. நீ அரக்கனின் 3 பெரிய மதில்களையும் கலந்து உடனே எரியுமாறு வில்லேந்திய காரணம் என்ன? திறங்கிய பெரியவாயுடைய பேய் நின்று வாட ஊழிக்கால ஈமம் ஆடுமிடமாக கொண்டு நடனமாடி பூதம் தொழச் செய்யும் வலிய வீரக்கடலை அணிந்த நல்வினை வடிவினாகிய நீ இவ்வாறு செய்தது ஏன் என்று முடிக்க. இது கட்டளை கலித்துறை என்பா எப்படி கலித்துறை எப்படி படிக்க வேணுமெண்டா திருப்பாண்டி பதிகம் திருவாசகத்துல 36வது அது படிக்கிற மாதிரி என்னென்று படிக்கணும் ராணியக்கா? இது வெண்பாதான் அப்படி படிக்கணும். அது வெண்பா, இது கட்டளை கலித்துறை. இப்ப பிள்ளையாண்டி படிச்சது 2 மிக்ஸ் பண்ணி இல்ல வருது ராணியக்கா. கட்டளை கலித்துறை இது திருப்பாண்டி பதிகத்தை படிக்கிற மாதிரி படிக்க வேணும். இது அது பரவாயில்ல, இது நல்லது தானே. கதைக்கிறோம் வேற கதை கேள்வி அதை பற்றி படிக்கிறத. திருப்பாண்டி பதிகம் நான் அதுல ஒண்ணும் எழுதல. அது நீங்கள் வெண்பாவை சொல்றீங்க. பிள்ளையாண்டி படிச்சது கட்டளை கலித்துறை, நீங்கள் படிக்க போறதுதான் வெண்பா. ஓகே ஓகே. நீங்கள் இப்ப வெண்பாவைத்தான் அந்த நிப்பாட்டி படிக்கிறது. இந்த இடத்துல இசைந்தன வாழல நிப்பாட்டி பிரதிநியவில நிப்பாட்ட வேணும். படிச்சுட்டு படிங்க. புண்ணியங்கள் செய்தனவும் பொன்னறி கற்றாராமே எண்ணியோர் இரண்டும் இசைந்ததனால் தெண்ணிய கைமாவின் இருருவை மூவுருவும் போர்த்து கந்த அம்மானுக்கு கப்பாற்பட்ட அன்பு. அம்மானுக்காட்பட்ட அன்பு. அதுக்கு முதல் வரையும் பிள்ளை கைமாவின் ஈருருவை மூவுருவும் போர்த்து காத்த அம்மானுக்கு ஆட்பட்ட கைமாவின் ஈருருவை மூவுருவும் போர்த்துகந்த அம்மானுக்கு ஆட்பட்ட அன்பு. புண்ணியங்கள் செய்தனவும் பொய்யான வழிகளில் சாராமல் எண்ணி ஒப்பற்ற திரு அந்தெழுத்துக்கள் பொருந்தின. இதற்கு காரணம் ஆற்றல் மிக்க கையையுடைய யானையின் தோலை போர்த்தி உள்ளவனும் அயன் அடன் அடி என்னும் மூவிருவும் உடைய தலைவனுமாகிய உன்னை தொழுது பெற்ற அன்பினாலேயாம். அன்பால் அடைவதவ்வாறுகொள் மேலதோராடரவம் தன்பால் ஒருவரை சார ஒட்டாதது வேயுமன்றி என்பாயினதலையோடுகள் கோத்தவை ஆர்த்து வெள்ளை என்பாயினவும் அணிந்தவர்கோர் ஏறுகந்து ஏறுவதே. உன்னை அன்பால் அடைவது எங்கனம்?
உன் உடம்பின் மேல் ஓர் ஆடுகின்ற பாம்பு பொருந்தி இருக்கின்றது. அது ஒருவரையும் தன் பக்கம் நெருங்க விடாது. அதுவும் அல்லாமல் முன்பு இறந்து பட்டவர்களின் தலையோடுகள் மாலையாக கோக்கப் பெற்று வெண்மையான எலும்புகளையும் அணிந்து விடையின் மீது ஏறியுள்ளீர். உன்னை நெருங்குவது சாத்தியமா என்றபடி இல்லை ஏறாள ஏறா ஏறலா என்ன அவர்களால் சரி சரி ஏறலால் ஏறமற்றில்லையே எம்பெருமான் ஆரெலாம் பாயும் அவிர்சடையார் வேறோர் படங்குலவு நாகமுள் பண்டமார் சூழ்ந்த தடங்கடல் நெஞ்சுண்டார் தமக்கு இடபக்காளையை அல்லாமல் எம்பெருமானுக்கு வேறு வாகனம் இல்லையோ. கங்கையாறு முழுமையும் பாய்கின்ற ஒளியுடைய சடையை உடையவருக்கு அதுவும் அன்றி பாம்பு உலவுகின்றது. முன்பு தேவர்கள் பொருட்டு பெரிய கடலில் தோன்றிய நெஞ்சை உண்டவருக்கு இவைதாம் கிடைத்தனவோ. தமக்கென்றும் இன்பம் செய்திருப்ப பேமுக்குத்தாம் ஒரு நாள் எமக்கொன்று சொன்னால் அருளும் கொலாமினையாதுமின்றி சுமக்கின்ற பிள்ளை வெள்ளரொப்ப தொன்று தொண்டை கனிவாய் உமைக்கென்று தேடி பெறாதுடனே கொண்ட உத்தமரே. சிவபிரானாகிய தமக்கு அடியவர்களாய் இருக்கின்ற எங்களுக்கு என்று கொடுத்தருள வேண்டுமென்றால் என்று கேட்டாள். சிவபிரானாகிய தமக்கு அடியவர்களாய் இருக்கின்ற எங்களுக்கு என்று கொடுத்தருள வேண்டுமென்று கேட்டால் அருளுவாரா? ஒப்பில்லாத வெள்ளிய இடபக்காளையை போன்ற ஒன்றை கோவைக்கனியை போன்ற சிவந்த வாயை உடைய உமைக்கென்று தேடி பெறாமல் ஏற்றுக்கொண்ட உத்தமரே. சேர்மான நல்லாத்தான் சொல்றான். இது நல்லா இது நல்ல இந்த பாட்டு நல்லா உண்மையா தான் போகுது. அன்பா உங்களுக்கு வேண்டோன்னா பயமா இருக்குதே. இந்த பாட்டுக்குள்ள இவ்வளவு இருக்கின்றீர்கள் உண்மையா அவ இன்னும் பாடி இருக்கலாம் போல இருக்கு. அதுதான் அற்புதம். அந்த அற்புத இந்த இருவற்ற இந்த நல்லது. அண்டி ஏன் உங்களுக்கு பேய பாட்டு பயமே உங்களுக்கு? அவர் அங்க நடனம் ஆடுறாரு ஒழிய ஆனா பேயா நிக்கிற காரைக்காலமே ஆடுறாங்க. இது பேயல் தான் நின்று அவரோட ஆடுகிறானிங்க நேற்று முழுக்க சொல்றேன். இதுல உள்ள கொலோக்கியலா இருக்கு. சாதாரண மனிதர்களும் எப்படி இறைவனை அடையவன் என்ற வழியை காட்டுறான். அது அண்டி அவ பேயா போன பேயா மாறி அது பேயலுக்களோட நின்றாடேக்கா அது அப்படித்தானே ஆண்டி வேறும். அதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா? பயப்படுறதுக்கு சிறப்பு இருக்கின்றதை அதுதான். அதுக்காகத்தான் நான் என்னண்டா இதுகளை நாங்கள் இப்ப மெட்டதுகள் தெரிஞ்சு படிக்கிறோம். 11ஆம் திருமுறை விளக்கம் குறைவு. அப்ப விளங்கி படிக்க வேணும். சும்மா படிச்சுட்டு முடிச்சுட்டோம்னு இருக்க கூடாது. நாங்க முந்தி 3 படிக்கிறாங்க. என்ன படிக்கிறோம்னு தெரியாம படிக்கிறோம். இப்பதான் தெரியும். அதுதான் ஒண்ணும் தெரியும். இப்ப நல்ல விளக்கத்தோட படிக்கிறோம். அதான் படிக்கும். இந்த இதுல தேவாரமோர்ஜியில இது தினமலர் இல்லையாக்குமே தேவாரமோர்ஜியில இது இல்ல. அதுல கொஞ்சம் எழுத்தும் சின்னன் புறாகதைப்பம். அதுல எழுத்தும் சின்னன் விளங்கி கொள்ற கஷ்டம். அதுல என்ன ஒரு விஷயம் இருக்கு புள்ள, தக்கன் என்னென்னத்தை எல்லாம் இகழ்ந்து சொன்னானோ இதுல அவரை பாராட்டி சொல்றார். அவற்றை அணிஞ்சதற்கான காரணங்களை பாராட்டி மிகப்படுத்தி சொல்றான். இல்லாட்டி இந்த கதை இல்லையே. அவ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாவே. அதான் இல்ல 11ஆம் திருமுறை பெஸ்ட். எனக்கண்டா சட்டியா பிடிச்சிச்சு. படிங்க எனக்கு அந்த டைமுக்கு வரக்கூடிய படிங்கோ. அனு நீங்க தான் படிச்சது. நான் தான் படிக்கணும். உத்தமராய் வாழ்வார் உலந்தக்கால் உற்றார்கள் செத்த மரமிடிக்கு தீயாமுன் உத்தமராம் நீளாளி நஞ்சுண்ட நெய்யாடி தந்த நீர்தான் படிச்ச நீர் திரும்ப படிக்கிறேன். இது நான் இதுல சொல்லணும். தமக்கென்றும் இன்பனி இது ஒரு பாருங்கோ. தமக்கென்றும் இன்பனி நீர் அதை சொல்லணும். நான் மறந்து போனேன். செய்திரு பே எமக்கண்டு வருது போல அடக்கு பாருங்கோ.
உமக்கோ செய்திருப்பேமுக்குண்டா செய்தி இருக்கின்ற எங்களுக்கு. ஓ உமக்கு அப்ப தாம் பேமு ஒரு நாள். கண்டு வருமா அதுல? ஆ பேமு கண்டு வருமா? ஓ, உமக்கண்டு அது வருமா? செய்திருப்பே அது கணக்கு இதுகள்ல இல்ல நாங்க செய்திருப்போ பேம் உமக்கன்றே செய்திருப்போம் எமக்கு தாம் ஒரு நாளண்டு வரும். செய்திருப்பேமுக்கு என்றது இல்ல வேற போகல. இல்லம்மா இங்க பாருங்க செய்திரு செய்திருப்பவர்களுக்கு அப்ப செய்திருப்போம் செய்திருப்பேம் நாங்கள்லாம் அதை எடுக்க வேணுமோ வென்னாவ இல்லையோ? இருக்கிற எங்களுக்கு போ கீழே எங்களுக்கு வந்தபடியா நான் உமக்கு ஒரு அதை கேட்கணும். தமக்கென்று இன்பணி செய்திருப்பேமுக்கு செய்திருப்போமுக்கு செய்திருப்போமுக்கு செய்திருப்போம் கீழே பாருங்க என்ன சொல்லி இருக்கீங்க. அதான் எனக்கு- சரி பொருள் சரி. இது ஒருக்கா சரி. பாருங்க நான் செய்திரு போம் எமக்கு தாம் ஒரு நாளண்டு ஏன் வரக்கூடாது? ரெண்டும் கருத்து ஒன்று உள்ள ரெண்டும் சரி செய்திருப்போமுக்கு ரெண்டும் சரி கமலா. ரெண்டும் சரி, கருத்து ஏன்னா சரி. இங்க எங்களுக்கு இதுல வந்தபடியா அதான் நான் அப்படி ஒற்று யோசிக்கிறேன். அரவில ஒரு பெரிய சொல்லு மேல மாறி இருந்தது. ஒற்று அரவில ம். அது நான் விளங்கப்படுத்த நெச்சனான் பிறகு நீங்க ரெக்கார்டிங்கால ஒண்ணும் கதைக்கல. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அது கேட்கறவன் நந்தினி எல்லாம் கேட்கறது சொல்றது நல்லா இருக்கிறேன்னு சொல்லும். மேலேடா அது போயிட்டுது. அப்ப என்ன விடுவோம். பாட்டுண்டு அதை ஒற்று சொல்லு ஒற்று எழுத்தால அது அவ்வளவு பொருள் கருத்தை மாத்தி தலைகீழ அமைச்சு விடு. சரி இதுக்கு நீ இருப்ப தெளிவுற படிக்கல படியும். அப்படியா? சிவபிரானாகிய தமக்கு அடியவர்களாய் இருக்கின்ற எங்களுக்கு என்று கொடுத்தருள வேண்டும் என்று கேட்டாள். அருள் வேற படிக்கிறான். ஒப்பில்லாத வெள்ளிய இடவக்காலை போன்ற ஒன்றை கோவை கனியை போன்ற சிவந்த வாயையுடைய உமைக்கென்று தேடி பெறாமல் ஏற்றுக்கொண்ட உத்தமரே. சரி. சரி. உத்தமராய் வாழ்வார் உழந்தக்கால் உற்றார்கள் செத்த மடுகி தீயாமுன் உத்தமனாம் நீளாளியும் நஞ்சுண்ட நெய்யாடி தந்திரமே கேளாளி நெஞ்சமே கிளந்து எல்லா செயல்களாலும் சிறப்பாக வாழ்ந்திருந்தவர்களும் இறந்து போனால் உரியவர்கள் காய்ந்த மரம் கொண்டு சுடுவதற்கு முன்பு உயர்ந்தவனாய் பெரிய கடலில் வெளிப்பட்ட விஷத்தை பருகின நெய்முழுக்காடு முறைவனது அன்பினால் பொழிந்து நெஞ்சமே கேட்பாயாக அதன் கண்ணே ஆழ்வாயாக. செத்தப்புற எரிக்கைக்கு முன்னும் இத இறைவனை கும்பிடட்டான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் முடிஞ்சதுதானே? முடிஞ்சு. ஓகே நான் இந்த இதை படிச்சு விடுறேன். திருச்சிற்றம்பலம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது உன்னடியின் கீழ் இருக்க என்றார். படிச்சா நல்ல எல்லாரும் பாடமாக்கிடுவோம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம்.